மூவி பாத்தீங்களா? ரெண்டு வாரம் பேசுங்க. எப்படி படம்? எப்படி இருந்துச்சு சொல்றா? நீ செலிபிரிட்டினா? நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு நம்ம படம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வாங்க சூப்பரா இருந்துச்சு படம். மமிதா பைஜு வராங்க. அவரோட ஸ்கிரீன் டைம்லாம் இல்ல. தனுஷ் சூப்பரா நடிச்சிருக்காரு. படம் முழுக்க ஒரு திருடன் அவனுக்கு தண்டனை இல்ல. அது என்ன லாஜிக்கே இல்ல. ஆமா இல்ல விவசாயிக்காக போராடுறவர் தான் தனுஷ். கரெக்டா போராட்டி இருக்காரு. நல்ல படம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங் ஒரு 20 minutes ஆர் ஹாஃப் அன் ஹவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து செம்ம ஃபாஸ்ட் பேசிங் ஆரம்பிச்சு சூப்பரா இருந்துச்சு படம். லாஜிக் இருக்கா? திருடுறாரு தண்டனை கிடைக்கல. புரியல. திருடுறாரு எப்படி இருக்காரு? ஆக்சுவலா அதுக்கு ஒரு நல்ல வேலிட் பாயிண்டே கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்பெல்லாம் அதுவும் இல்லை. உங்களுக்கு படம் ரன் டைம் மேபி அப்படி தெரியலாம். ஆனா ஒன் ஸ்டோரி பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரன் டைம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. ரொம்ப சூப்பரா இருக்கு படம். கண்டிப்பா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. போர் தொழில் டைரக்டர் வேற சூப்பரா ஒன்றும் ஆகும். தனுஷ் சூப்பரா பண்ணிருக்கு. நான் படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஒரு ரூரல் ஃபிலிம்னா புரியுதுங்களா? ஒரு இன்டர்நேஷனல் ஹாலிவுட் ஒரு ரூரல்ல ஒரு ஹாலிவுட் படம் எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இப்ப இருக்க தமிழ்நாட்டு இது வந்து தனுஷ் அண்ணா ஃபேன்ஸ்க்காகவோ இல்லைனா தனுஷ் அண்ணனுக்காகவோ அந்த மாதிரி ஆள்களுக்காக எடுத்த படம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இப்ப இருக்க போர் பீப்புள்ஸ் சொல்ல முடியாது, எழுத படிக்க தெரியாத இருக்காங்கல்ல, அவங்க வந்து பேங்க்ல போய் என்ன எதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க லோன் வாங்கி எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அது அப்படி கஷ்டப்படக்கூடாது. எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் இருக்கணும். ஒரு திருட்டு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரும் போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜ் படம் வேணா அதை இருக்கும். இது கண்டிப்பா இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் இல்லை. கண்டிப்பா ஒரு வில்லனிசமும் இல்லை. இதுல பீக் வில்லனிசம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மெசேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ஓரியன்டா எடுத்திருக்காரு. கண்டிப்பா விக்னேஷ் ராஜா ஜெயிச்சிருக்காரு. லேக்லாம் இல்லைண்ணா. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எதிர்பார்க்குறீங்கன்னா ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம், எமோஷனல் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணும்போது அது லேக் இல்லாமல் எப்போலாம் லேக் அடிக்கிற ஃபீல் வருதோ அந்த நேரத்தில் ஒரு நல்ல எலிவேஷன் சீன்ஸ்லாம் போட்டு நல்லா மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்னேஷ் அவர் ஆல்ரெடி தனுஷ் நான் தலைவன் வந்து இதில் சொல்லியிருப்பாரு. அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலை, அவர் கன்ஃபார்மாக படம் பிளாக் பஸ்டர் அடிக்குன்னு சொல்லியிருக்காரு. சொல்லி அடிச்சிருக்காரு. எனக்கு பிடிச்சது வந்து ஸ்டோரி கொண்டு போன விதம், அதாவது வந்து டெக்னிக்கல் வந்து மியூசிக் பிஜிஎம், அதே மாதிரி கேமரா ஒர்க், தேனீஸ்வருடைய ஒளிப்பதிவு நல்லா இருந்தது. அவங்க வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லா கொண்டு போயிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. தனுஷுடைய கேரக்டர் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்னா வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவே வாழ்ந்திருக்காரு. ஸோ அந்த கதாபாத்திரமும் சரி நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆமாம், மமிதா பைஜு வந்து என்றைக்குமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படங்களில் வந்து ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்துருக்கோம். இதில் வந்து வில்லேஜ் கட்டப்பில் ரொம்ப அருமையாக வந்து கதாபாத்திரங்களா இருக்கு. விக்னேஷ் ராஜா வந்து எல்லாருமே வந்து மெனக்கட்டு வேலை வாங்கி ஒவ்வொரு கேரக்டராகவும் வாழ வச்சிருக்காரு. இதில் யாருமே நடிச்ச மாதிரி இருக்காது. எல்லாம் இயல்பான ரியலிஸ்டிக்கான கேரக்டராகவே அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காரு. எல்லாமே ஃபுல் கிரெடிட் வந்து விக்னேஷ் ராஜா டைரக்டர் தான் போய் சேரும். தனுஷ் படமா? இந்த படத்துக்கு ரொம்ப சவுண்ட். இந்த படத்துக்கு முதல் சல்யூட் மோசடி மன்னன் ஜெயராமனுக்கு தான். புரியுதுங்களா கதை? என்னடா தவறா சொல்லாதீங்க. ஒரு பேங்க் மேனேஜர் ஒரு 15 ரூல்ஸ் இது வரைக்கும் சொல்லாம படத்தை கிளைம்ஸ் முடிச்சுக்கிறா போல. இப்ப பாமர மக்கள் முதல் கொண்டு மேல் மட்டம் வரைக்கும் இன்னி வரைக்கும் அந்த பேங்க் மேனேஜர் விஷயம் தெரியாம இருக்குது. இஎம்ஐ இதுதான் நிலம் போகுது, இதுதான் கார் லோன் போகுது, இதுதான் 2 வீலர் போகுது. இப்படிதான் அழியறாங்க. இது அரசாங்கமே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்காம இருக்குது. உண்மையா இல்லையா? ஏன் விவசாயி டிராக்டர் மட்டும் போவன்ற? ஏன் பிஎம்டபிள்யூ கார் எல்லாம் போவாதா? 2 வீலர்ல தூக்கின்னு போக மாட்டானுங்களா? உண்மையா இல்லையா? ஐசிஐசி நிறுவனமா இருந்தாலும் சரி, HDFC பேங்கா இருந்தாலும் சரி, அது முதல்ல என்ன இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு முதல்ல சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா பாமர மக்கள் தான் வாங்கறான அதிகமா. ஒரு நகையை அவசரத்துக்கு தேவைக்கு தான் நகை வாங்குறது, போட்டு அழகா இருக்கிறது கிடையாது. புரியுதா? ஒரு அவசரத்துக்கு தேவைக்கு தான் விற்கிறதுக்கு நிலம் வாங்குறான். காசு வச்சுன்னு முடியுமா? நிலத்தை வச்சாதான் பட்டா வச்சுதான் கடன் கொடுக்குறாங்க. என்ன கிளைமேக்ஸ்ல இட்லி கடை இல்லாம ஆப்ப கடை இல்லாம இந்த படம் சூப்பரா ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருக்காருன்னா அதுக்கு 3 கேரக்டர் பக்கபலமா இருக்குது. ஒன்னு KS ரவிக்குமார், 2 கருணாஸ், 3வது பாண்டியராஜ் பையன். இந்த 3 பேரும் படம் இல்லைன்னா படமே இல்லை, வேலைக்கே ஆகாது. பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிவி. இதுதான் அந்த கதையோட நுணுக்கமே. பல கொள்ளைகள் நடக்குது. ஏன் பாண்டியராஜன் இவரு பாக்கியராஜ் படம் எடுத்துங்க, ஒரு பலூன் வச்சுன்னு ஒரு பேங்க்ல கொள்ளடிப்போம் பாத்துக்கிறீங்களா? ஆனா இது வந்து கொள்ளடிக்கிறது எனக்கு லாஜிக்க செட் ஆகல.
அவ்வளோ இதுவெல்லாம் இருக்கு. ஒரு ரொம்ப ஈஸியா இருக்கு. நானே போய் கொள்ள அடிச்சுட்டு வரும் போல் தெரியல. அதுதாங்க மெயின். அதுதாங்க ட்ராக் ஆகுது. லாகிங்க அதுதான் ஆகுது. ஒரு கொள்ளைன்னா சாதாரண விஷயங்கள்ல பட்டப்பகல் அடிக்கிறது ஒரு கொள்ளை ஒரு வேற மாதிரி இருக்கும். நைட்ல அடிக்கிற கொள்ளை ஒரு வேற மாதிரி. இதுதான் இருந்தாலும் மக்கள் பணத்துக்கு மக்களுக்கே போய் சேரணும் தான் கிளைமேக்ஸ். செல்போனே இல்ல படம் ஃபுல்லாவே. சரி, எல்லாரும் சொல்றாங்க இது ஹீரோயினுக்கு ரோல் கம்மியா இருக்கு. கம்மி தான், கொஞ்சம் கம்மி தான். ஆனா வர்ற சீன் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? கருத்து நீங்க சொல்ல கரெக்ட் 100க்கு 100. அதான் சொல்லணும். வேலை செய்யலாம் இல்ல, கொஞ்ச நேரம் தான் வந்தாலும் அவங்க மனத்தை தொட்டுறாங்க அவங்க, அவ்வளவுதான். அது பாரதி ராஜா அப்பாவா வர வேண்டிய படம். KS ரவிக்குமார் பண்ணியிருக்கார். ஜென்ரலா தனுத்துக்கு அப்பாவா அவர் தான் வந்து வெற்றி படம்லாம் வரும். KS ரவிக்குமார் நல்லா பண்றாரு. நல்லா ஒண்ணு இல்லைண்ணா. இப்ப டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா டைமும் த்ரில்லர் வந்து சிட்டிக்குள்ள பாத்துருக்கோம். இது ஒரு வில்லேஜ் பேஸ்ட் த்ரில்லர் இல்ல, அதுல கரெக்டா பண்ணிருக்காரு டைரக்டர். அதாமா அவர் வந்து வடநாட்டுல நடந்த உண்மை கதை. ஓகே, அவரே சொல்றாரு பேட்டியில. வேலூர்ல இந்த மாதிரி ஆச்சு, தனோத் கிட்ட போய் இந்த மாதிரி இருக்காரு. 40 நிமிஷம் கரை சொன்னா அவர் ஒத்துக்கினாரு. ஆனா தனோத் வந்த பிறகு அவரால் கையும் காலம் இதாயிடுது. போர்ட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் படம் யாரோ பண்றாங்க. இது வந்து பயந்து பண்ணாரு, வெற்றியா பண்றாரு, ரொம்ப நல்லா பண்றாரு. ராமநாத படம் தான் படம் ஃபுல்லாவே பாரு படத்துக்கு மேல லைப்ரரி எல்லாம் பண்றாரு. ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் பண்ண முடியாது. கதையோட ஒத்து போறான். அதான் சொல்றேன், 90ல உள்ள கதை. செல்போன் செல்போன், ஆபாசம், காதல், காமெடி இல்லாத படம் இல்ல. நான் படம் பார்த்தேன், மனசுத்தியோட போறேன். விக்னேஷ் ராஜாவுக்கு 2வது படமும் வெற்றி படமே. தனுத்தோட 54வது படம் வெற்றி படமே. எதிர்பார்த்து வந்தோம், நல்ல வர போறோம். மனசுத்தி கொடுத்த காத்துக்கு ஒருத்து கேரக்டா வாழ்ந்துட்டார். அப்படியே தனுஷ் கிட்ட உள்ள டச் பாயிண்ட் என்ன கேரக்டரோ மாறுவார். அப்படி அதான் படம். பேங்க் ரேபரி தான் படம் ஃபுல்லாவே. டீப்பா வர்றாரு, ரேபரி தான் படம். படம் ஃபுல்லாவே ஆமா ஏத்துக்கிற மாதிரினா அது ஒருத்தர் ஆகும். ஏன்னா அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு, நியாயமான பாயிண்டா இருக்கு. அதனால பசங்க எல்லாம் பார்க்கணும். செய்தி கேட்க அவர் அவார்டு தரவர், நேஷனல் அவார்டு வின்னரு. தனுஷ் படம்னாலே அவர் கண்ணால தன்னை கரசாமிங்கிற பாட்டு சூப்பரு. இந்த படத்துக்கு பேரு வச்சது கரசாமி தான் பேரு வச்சாங்க. பாதி படம் மாறினோன்னு தான் இந்த பேரு சேஞ்ச் பண்ணாங்க. தனுஷ் கூட என்ன சொன்னார்னா எனக்கே என்னன்னு தெரியல. சில பேர் கரகரங்க, சில பேர் தராங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, புறாவோ கிராவோ படத்தை பாருங்க, பார்த்துட்டோம். சூப்பரா இவரு கருணாசம் நல்லா பண்றாரு. கருணாசனோட வராரு. அப்பா வந்து KS ரவிக்குமார். அதான் சொன்னாரு, பாரதிராஜா பண்ண வேண்டிய படம். தனுத்துக்கு அப்பானாலே பாரதிராஜா தான் ஜென்ரலா வருவார். அவர் இப்போ பெட்ல இருக்க அவரால் வரமுல்ல. இவர் இன்னும் அப்பா ரோல்லாம் இவர் கூப்பிடலாம். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.